அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா வரகாத்தஹு. மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்வது நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே தான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பரிந்துரை நமக்கு வேணும்னா நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு முறை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமை நாளில் தங்களின் பரிந்துரைக்கு தகுதி படைத்த மனிதன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த செய்தியை என்னிடம் கேட்பீங்க அப்படிங்கிறத நான் நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பரிந்துரைக்கு தகுதி பெற்ற இவர் யாரெனில் உள்ளத்திலிருந்து தூய்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுவதற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னவர்கள்தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படின்னா நம்ம மனசில் தூய்மையான எண்ணத்தில் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்து அவன் ஒருவனை மட்டுமே நம்ம வணங்கி தொழுது வந்துக்கிட்டு இருந்து இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்தோம் அப்படின்றா மட்டுமே தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். எனவே இறைவன் ஒருவன்தான் என்ற தூய்மையான எண்ணத்துடன் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை மறுமையில் நாம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.